வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அருங்குண சீரமைப்பு என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அறிவினுடைய பயணம் முழுமையை நோக்கி இருக்கிறது. முழுமையை நோக்கிய ஒரு பயணமே இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை. மனிதன் வாழ்கிறான் என்றால் அறிவுதான் வாழுது. மனிதன் யார்? நான் யார்? நான் என்பது அறிவு. அப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய அறிவுனுடைய இயக்கத்திற்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த அறிவு எதை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது? அது ஒரு முழுமையை அடைய வேண்டும், அந்த மூலத்தை அடைய வேண்டும். கடல் தண்ணீர் ஆவியாகி மேகமாகி மழையாக பெய்து ஆறாக ஓடி மீண்டும் கடலிலே சென்று கலக்கிறது. இது இயற்கை தர்மம். இயற்கையினுடைய நீதி என்னன்னா, எந்த ஒன்றும் எந்த மூலத்திலிருந்து வந்திருக்கிறதோ அந்த மூலத்தை நாடியே நிற்கும். அந்த மூலத்தோடு கலந்தோட அது அமைதி பெறும். அந்த வகையில மனித அறிவு அந்த இறைநிலையிலிருந்து தோன்றி ஒவ்வொன்றாக பரிணாமம் பெற்று தன்னையே பல மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு பல காலங்கள், இந்த காலத்துக்கு ஒரு வரைமுறை சொல்ல முடியாது. ஏதோ மனித அனுமானத்துல இத்தனை கோடி ஆண்டுகள், இத்தனை லட்சம் ஆண்டுகள் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு மனித அறிவு சொல்லியிருக்கிறத ஒழிய அந்த காலத்தை யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. இது எப்ப தொடங்கியது இந்த பயணம் என்று யாராலும் கணிக்க முடியாது. தொடங்கியது இப்ப நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு தெரியுது. இப்ப நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த அறிவினுடைய பயணத்துல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த தூய்மையான அந்த தெய்வத்தினுடைய அம்சம் இருந்தாலும் அது வெளிப்பட முடியாமல் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ சிக்கலுற்று அது திணறிக் கொண்டிருக்கிறது. அந்த சிக்கல்கள் களங்கங்களினால் வந்தது. அந்த களங்கங்களை அதுவே தனது அனுபவங்களின் மூலமாக, தனது ஆறாவது அறிவு என்ற சிந்தனையின் மூலமாக ஒரு தெளிவடைந்து தானே தன்னை திருத்திக் கொள்கிறது. ஒவ்வொரு அறிவுமே தன்னை திருத்திக் கொள்வதற்காகவே விரும்புகிறது. அந்த திருத்தம் ஒரு சிலருக்கு உடனே வந்து விடுகிறது, ஒரு சிலருக்கு அந்த பிறவியில் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது, ஒரு சிலருக்கு பிறவிகள் எடுத்துக்கொள்கிறது, பல பிறவிகளுக்கு பிறகு அந்த திருத்தம் வருகிறது. ஆக எல்லா அறிவுமே ஒரு தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து அந்த மூலத்தோடு போய் ஒன்றுவதற்கு தான் அதனுடைய முழுமை என்று சொல்கிறோம். அந்த வகையில தோன்றிய இந்த மனித வாழ்க்கையில மனிதன் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனுடைய அம்சமாக இருக்கிறான். ஆனால் அந்த மனிதனிடம் 3 களங்கங்கள் இருக்கின்றன. என்னென்ன களங்கங்கள்? ஆணவம், கன்மம், மாயை. வடநூலார் சொல்லக்கூடியது ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்வார்கள். அத தமிழ் படுத்தும் பொழுது தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்க நிலை என்று 3 விஷயங்கள். தன்முனைப்பு என்பது அது முனைப்பு கொண்டே செயல்படும். அந்த அறிவு என்பது முனைப்போடே இருக்கும். அது யாருக்கும் அடங்கி இருக்காது. ஏனென்றால் அதுதான் தெய்வமாச்சு, அதுதான் பேராற்றலாச்சு. அந்த பேராற்றலுடைய தன்மையுடையது எப்படி இன்னொன்றுக்கு அடிமையாக இருக்கும்? அது அந்த முனைப்பு கொண்டுதான் அது இருக்கும். அந்த முனைப்பு ஒரு நன்முனைப்பாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த மூலத்தோடு இணைந்த நிலையில அது ஒரு தெய்வீகமாக செயல்படும். அதுவே களங்கத்தோடு முனைப்பாக செயல்படும் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில பாவச் செயல்களை செய்து விடுகிறது. அந்த பாவச் செயல்களின் மூலமாக அது ஒரு இந்த பாவச் செயல் எப்படி நடக்கிறது? ஒரு மயக்க நிலையில், உணர்ச்சி வயப்பட்ட மயக்க நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த கருத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தத்துவத்தை மகரிஷி அழகாக விளக்குகிறார். அதாவது தன்முனைப்பு கொண்ட மனிதன் தான் தனது என்று 2 பற்றுக்களை ஏற்படுத்திக் கொள்கிறான். தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று, மக்கள் பற்று. இந்த ஒரு குணங்கள் உடைய இந்த தன்முனைப்பு என்ற ஒரு ஈகோ ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டது என்றால் அந்த தன்முனைப்பிலிருந்து 2 தோன்றுகிறது. தான், தனது என்று 2ஆக பிரிகிறது.
இந்த தான் தனது ஒரு ஒரு தம்பதியராக எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் 6 குணங்கள். 6 குணங்கள் என்று சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் ஒரு தீய குணங்களாக பிறக்கின்றன. ஆகவே இந்த தம்பதியர்கள் ஒரு தீய குணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அங்கே தான் தனது என்பதை சரி செய்யாது விடும் பொழுது அதிலிருந்து அங்கிருந்தே இந்த தீய குணங்கள் பிறக்கின்றன. ஒரு பெக்யூலியர் கப்பல் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த தான் தனது என்ற ஒரு ஒரு வியத்தகு தம்பதியர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அவல குழந்தைகள் தான் காம, குரோத, லோபமோக, மதம், ஆச்சரியம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோறு மனப்பான்மை, வஞ்சம். ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசை, அந்த சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோறு மனப்பான்மை, வஞ்சம், இவைகள் அனைத்துக்கும் ஒரு அடிப்படையாக வாழ்தல், தான் வாழ வேண்டும், தான் நினைத்ததை அடைய வேண்டும், தான் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், தன்னுடைய இன்பங்களுக்கு தடை ஏற்படுத்தும் பொழுது அங்கே உணர்ச்சி வயப்பட்டு செயலாற்றுகிறது. இவ்வாறு அந்த முனைப்பு என்பது தன்னை மறந்த நிலையில் நான் யார், நம்ம அகத்தாய்வு என்ற சிந்தனைகளில நான் யார் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தொகுத்து பார்த்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளாத மனித மனம் இத்தகைய சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறது. ஏன்னா தன்னை பற்றி அதுக்கு தெரியல, தான் யார் என்று தெரியல, இந்த தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்டது என்று தெரியவில்லை, அந்த இயற்கை எப்படிப்பட்டது என்று தெரியவில்லை. ஆகவே தன்னை தனித்து நின்று தானே பெரியவன், நானே உயர்ந்தவன் என்ற நிலையில ஒரு முனைப்போடு செயல்படும் பொழுது அங்கே இருந்துதான் தோன்றுகிறது இந்த குணங்கள் எல்லாம். இந்த தீய குணங்களை எல்லாம் சீரமைக்கப்படாது இது பாவச் செயல்களாக இந்த குணங்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மனநிலையில் செயல்படுகின்றன. அதனால் பாவச் செயல்கள், பொய், சூது, கொலை, களவு, கற்பழிவு என்று சொல்லக்கூடிய பாவச் செயல்கள் எல்லாம் மனித வாழ்வில் பெருகிவிட்டன. இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும், நடக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் இந்த குணங்கள் தான் காரணம். இந்த குணங்களை சரி செய்யாமல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், பாவச் செயல்கள், அட்டூழியங்கள், குறைகள் இவைகளெல்லாம் நாம் சரி செய்ய முடியாது. அந்த மனிதன் தானே இத்தனையும் செய்கிறது, அந்த மனம்தானே இத்தனையும் செய்கிறது. அந்த மனதை சரி செய்யாத வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் மாயை. இதனால் மனிதன் தன் ஒரு மாயையில் இருந்து கொண்டிருக்கிறான். தான் யார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது இதுல இருந்து வெளியே வந்துடும். அப்படி ஒன்றும் மனிதன் அதுல இருந்து வெளிவராத ஒரு பாவி அல்ல. அவன் பாவியை அதுல இருந்து வெளிவரவே மாட்டான், அப்படிதான் கிடையாது. அவனுக்கு அந்த நிலைக்கு காரணம் அவன் பல பிறவிகளாக கொண்டு வந்த பதிவுகள் அவனை ஒரு மயக்கத்தில், அறிவு மயக்கத்தில் அவனை வைத்திருக்கிறது. அது ஒரு களிம்பு போல அங்கே இருக்கிறது. இப்போ நான் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் கேப் விட்டேன். என்ன கேப் விட்டேன்? என்னுடைய லேப்டாப்ல பேட்டரி லோ. எதனால பேட்டரி லோ? கனெக்ஷன் நான் வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப இது ஒரு சிக்கல் வருது இல்லையா? தொடர்ந்து அதுக்கு ஒரு சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது ஒழுங்கா ஒர்க் பண்ணும். இந்த உலகத்துல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஏன் மனிதன் இருக்கிறான்? அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில அறிவு மறைக்கப்பட்டு தனது நிலை மறந்து செயலாற்றினால் அதனால் மாயை என்று சொல்கிறோம். தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டுகின்றன. தேவை, பழக்கம், சூழ்நிலை, இந்த 3 விஷயங்களில மனிதன் பழக்கத்துக்கு அடிமை. மனிதனுக்கு தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை முடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவைகள் எல்லாம் மனித அறிவை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன.
ஆகவே அன்பர்களே, தன் முனைப்பு, மயக்க நிலை, அதனால் எழுகின்ற பாவ பதிவுகள், பழிச்செயல்கள், தீய குணங்களால் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இந்த மயக்க நிலையில் எழுகின்ற 6 மனநிலைகள் தான் இந்த 6 தீய குணங்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் ஞானிகள். அது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்றோம். இந்த மனோநிலை எழுச்சி பெறுகின்ற போது தீய செயல்கள் விளைகின்றன. இந்த பேராசையினால ஒரு மனிதன் அழிந்தது மட்டுமல்ல, ஒரு நகரமே அழிஞ்சிருக்கு, ஒரு ஒரு இனமே அழிஞ்சிருக்குது, கோபத்தினால் ஒரு இனமே அழிஞ்சிருக்குது, ஒரு தேசமே அழிஞ்சிருக்குது. இப்படி ஒவ்வொரு செயல்களினால மனித இனம், தனித்த மனிதன் மட்டுமல்ல, ஒரு கூட்டு சமுதாயமே பல்வேறு சிக்கல்களில், பொருள் அழிவு, அதனால பல்வேறு துன்பங்கள், இது எல்லாமே இந்த தீய குணங்களால் ஏற்படுகிறது. அப்ப பேராசை என்பது என்ன? ஒரு முறைப்படுத்தப்படாத ஆசைகள் தான் பேராசை என்று சொல்கிறோம். ஒழுங்கா அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அதனுடைய தகுதிக்கேற்ப அதை அடைந்து கொண்டே இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஆசைகள். ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொண்டு அதை அடைவது. அதுல ஒழுங்கு இல்லாத பொழுது, முறைப்படுத்தாத பொழுது எழுகின்ற ஆசைகளை எல்லாம் பேராசைகள் என்று சொல்கிறோம். ஆசை தடைப்படும் பொழுது அந்த தடையை நீக்க எழும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட எண்ணமே சினம் என்று சொல்கிறோம். ஆசையுள்ள பொருட்களை எல்லாம் தனக்கு வேண்டும் தனக்கு வேண்டும் என்று சொல்லி பிறருக்கு கவராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு செயலை கடும்பற்று என்று சொல்கிறோம். முறையற்ற பிறப்பாலை நாடுவது முறையற்ற பால் கவர்ச்சி. ஆசைப்பட்ட நிலையில இந்த தேவைக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒன்றை அடைந்த பிறகு அதனால் பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றின் மீது தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு இதற்றையெல்லாம் அடைய 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 ஒரு மனம் அழுந்தி மக்களை உயர்வாக அல்லது தாழ்வாக கருதுவார். இது இருக்கிறவங்க பெரியவங்க, இது இல்லாதவங்க சின்னவங்க, தாழ்வானவங்க. இவ்வாறு இந்த வேறுபாடு உணர்வுகள் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த வேறுபாடுகள் எல்லாம் வந்து விட்டன. உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. பல்வேறு தீய செயல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த கோபம் வருது, வலுவுள்ள ஆட்கள் மீது கோபத்தை காமிக்க முடியாம போது அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி அதை அப்படியே வைத்துக்கொண்டே இருப்பு கட்டி வைக்கும் பொழுது அது வஞ்சம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த உணர்ச்சி நிலைகளிலே இருக்கக்கூடிய இந்த 6 குணங்களையும் உணர்ந்து அதை சீரமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சீரமைக்கும் பொழுது பேராசை நிறைமனமாக, சினம் பொறுமையாக, கடும்பற்று ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்தல் மனப்பான்மை நேர்நெறி உணவாக அல்லது சமநோக்காக, வஞ்சம் என்பது மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மாற்றிக்கொள்வதற்கு ஒரு நாளில முடியாது, தொடர்ந்து மனதுக்கு பயிற்சி தேவையா இருக்கு. அதனாலதான் ஒரு குருவிடம் செல்லும் பொழுது நியமங்களை சொல்லித் தருகிறார். எதை கடைபிடிக்க வேண்டும், நீ எப்படிப்பட்ட குணத்தை உடையவனா இருக்கிற, முதல்ல உன் குணத்தை எல்லாம் மாத்து, நீ என்னென்ன வகையில உன்னுடைய நடவடிக்கைகளை வைத்திருக்கிறாய், இதையெல்லாம் கொஞ்சம் மாற்று. ஒரு சாத்வீக மனிதனாக ஒரு மனிதனை மாற்றுவது ஆன்மீகத்தினுடைய தலையாய பணி. அந்த வகையில மனிதனிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஈகோக்களையும் உடைத்து எறிந்து அந்த முனைப்புகள் எல்லாம் இல்லாமல் அந்த தன் முனைப்பு என்பது தன் அடக்கமாக, அந்த இறைவனுக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வை அடைய வேண்டும். அந்த நிலையில தான் இதை எப்படி பயிற்சி செய்வது, இதை விட்டுட்டாக்க என்ன நடக்குது, பல்வேறு தீய செயல்கள் எல்லாம் இந்த பஞ்சமகா பாதகங்கள் என்று எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இதை பற்றி மனித குலம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் இந்த குணங்களை உடைய ஒரு தன்மையினால மனிதன் எப்படி எல்லாம் அழிந்திருக்கிறார் என்பதை பற்றிலாம் நிறைய புராணங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எடுத்துக்கூறி மனிதனை பக்குவப்படுத்த அவங்க முன்னெடுத்தார்கள். அந்த வகையில ஓரளவு பக்குவப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அது கேட்ட மாத்திரத்திலே அது சிறு குழந்தையிலே பயமுறுத்தி இந்த மாதிரி இந்த குணம் வச்சிருந்தா நீ உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை அடைவாய்,
இந்த மாதிரி குணமுடையவர்கள் பல்வேறு துன்பங்களை அடைந்து பல்வேறு பாவச் செயல்களை செய்யறதுனால நீ நரகத்துக்கு தான் செல்வாய் என்று ஒரு பயமுறுத்தி அந்த அச்சத்தை கூறி அந்த நரகத்துக்கு அவங்க அந்த நரகம் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்களை சீர்படுத்தி வந்தார்கள். அது பக்தி வழி. அந்த பக்தி வழி யாருக்கு அது அக்செப்டபிளா இருக்கும்? யாரு சொல்ற பேச்ச கேட்பாங்க? குழந்தை வயதினர் பெரியவங்க சொல்றபடி அப்படியே கேட்பாங்க. அப்ப அந்த வகையில பெரியவர்களுடைய ஒரு வகையில அந்த குழந்தைகளுக்கு இது நல்ல சூட்டபிள் ஆச்சு. ஆனால் மதங்கள் எடுத்த முயற்சியில ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றால் ஒழிய பெரிய அளவுல இந்த உலகத்துல மனித குலத்தினுடைய மனதினுடைய உணர்ச்சி நிலையை மாற்ற முடியவில்லை. அது தொடர்ந்து இன்னும் பெருகி 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 வந்திருக்கிறது. இந்த உணர்ச்சி நிலைகள் எல்லாம் எவ்வாறு தோன்றின அதையும் நம்ம பார்க்கணும். இவைகள் எல்லாம் மிருக குணங்களாக இருந்துதான் வந்திருக்குது. அந்த மிருக குணத்திடம் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை பதிவுகள் தான் அடுத்த அடுத்த ஜெனரேஷன் அடுத்த நிலைகள்ல பரிணாமத்துல அந்த மனிதன் என்று வரும்பொழுது அவைகள் எல்லாம் அது எழுச்சி பெற்று நடக்கிறது. அவ்வாறு வரும்பொழுதுதான் மனிதனை பார்த்து சொல்லுவோம், ஏன் மிருகம் மாதிரி இந்த மனிதன் நடந்து கொள்கிறார். அப்ப உணர்ச்சி நிலையை மிருக குணம் என்று ஒரு அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப அந்த ஒரு ஒரு சிறைச்சாலையில வைக்கிறாங்கன்னா கூட்டிட்டு போறாங்கன்னா விலங்கு, அந்த கையில ஒரு காப்பு போடுறாங்க பாருங்க, அதுக்கு பேரு விலங்கு. அந்த விலங்கு குணத்தை இவன் உடையவனாக இருக்கிறதுனால் அவனுக்கு விலங்க மாட்டி அதை எடுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப எப்பொழுது அவனுக்கு திருந்துவதற்கான காலத்தை கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு சிறைச்சாலையும் ஒரு ஒரு கைதி, ஒரு குற்றவாளி தன்னை திருத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து உடையை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவனை திருத்தி அவனை வெளியே அனுப்புறது. இதுதான் இந்த நோக்கம். அப்ப அந்த குண சீரமைப்பு அந்த 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 குணத்தை உடையவர்கள் பாவத்தை செய்கிறார்கள். பாவத்துக்கு தண்டனையாக அவர்களுக்கு ஒரு ஒரு தண்டனை கிடைக்கிறது. அந்த தண்டனை அனுபவித்து விட்டு வெளியிலே அவர்கள் திருத்தம் பெற்று வெளியே வர வேண்டும். ஆனால் அப்படி வருகிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். எத்தனை பேர் திருந்தி திருத்தம் பெற்று ஒரு ஆண்டு ஜெயில், 2 ஆண்டு, 10 ஆண்டு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது அல்லவா அரசாங்கம். அந்த நிர்ணயத்துல இத்தனை ஆண்டுகள் கடுமையான குற்றங்களுக்கு ஆண்டு அதிகமாக இருக்கிறது. அப்ப அவங்க அதை திருத்தம் பெற்று அவர்கள் வெளியே வர வேண்டும். அப்படி வருவது எத்தனை பேருன்னு தெரியல. அது அப்படியெல்லாம் எல்லாரும் வெளியே திருத்தம் பெற்று வந்திருந்தாங்கன்னா இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனா மீண்டும் மீண்டும் அந்த குணங்களை சீரமைக்குவதற்கு எப்படி இந்த குணத்தை சீரமைக்கிறதுன்னு தெரியாம உணர்ச்சி நிலையில் இருப்பவர்கள் சிந்திக்கிறார்கள். உணர்ச்சி நிலையில் சிந்திக்கும் பொழுது இது சரி செய்ய முடியாது. கடுமையான சட்டங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன முயற்சி செய்தாலும் அதுல ஓரளவுக்கு தான் நம்ம வெற்றி பெற முடியும். உண்மையிலேயே அந்த மனிதன் திருத்தத்திற்கு ஒரு ஆன்மீக சிந்தனைகள் கொடுக்கப்பட வேண்டி இருக்குது. அவனிடம் இந்த இறை தத்துவங்களை அவனுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அங்கே இறை தத்துவத்தை சொல்லி இறை உணர்வை சொல்லி அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய குணத்தை மாற்ற வேண்டும். அந்த வகையில தான் இந்த மனவளக்கலை ஒரு மனிதனுடைய கலங்கங்களை அவனே சீரமைத்து கொண்டு அவனே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகைகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆசையை எடுத்துக்குவோம். ஆசை பேராசையாக மாறுகிறது. தேவையொட்டி வரக்கூடிய எண்ணம் தான் ஆசை என்று சொல்றோம். அப்ப அடிப்படை தேவைகள் இந்த உணவு, உடை, இருப்பிடம் என்று நமக்கு தெரியும். அதோடு உடல் கழிவுப் பொருளின் உந்து வேகம் இவற்றையெல்லாம் சமை செய்வதற்கு பொருட்கள், சூழ்நிலை வசதிகள், இன உறவு தேவை. இது அவசியம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அந்த உணவு பாதுகாப்பாக தங்க வேண்டும். அந்த பால் உணர்வு என்ற ஒரு நிலையில அதை சமன் செய்து கொள்ள இருக்கக்கூடிய நிலை இன உறவு. இந்த விருப்பமே ஆசை எனப்படுகிறது. இது முறை தவறி காலத்தோடு இந்த ஆசைகள் நிறைவு செய்யாத பொழுது அங்கே என்ன நடக்குது? அங்கே தன்னுடைய மகிழ்ச்சிக்கு துன்பம் கொடுப்பவர்கள் அல்லது தான் நினைப்பது தனக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்ற நிலையில
தவறான முறைகளில முறை மாறி, அளவு மாறி, திசை மாறி, பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் இவற்றில் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நிலையில தேவையில்லாத நிலைகளில அந்த ஆசைகள் பெருக்கம் ஏற்பட்டு 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 தகுதிக்கு மீறி பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கூட அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில வரும் பொழுதெல்லாம் அதை பேராசை என்று சொல்கிறோம். ஒழுக்கம் மீறிய ஆசைகள் பேராசைகள், பிறருக்கு தரத்தக்க ஆசைகள் பேராசைகள், தீய விளைவுகளை தரத்தக்க ஆசைகள் பேராசைகள். இவ்வாறு அந்த ஆசைகளைத்தான் சீரமைக்க வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு மனிதன் பேராசை கொண்டு பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து விடுகிறான். சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கிறான், இயற்கைக்கு துன்பம் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னையே அழித்துக் கொள்கிறான். அதான் பேராசை பெரு நஷ்டம் என்று சொன்னார். அப்ப வாழ்க்கையில நான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இது இந்த நிலைகளில் நான் உயர வேண்டும் என்று நினைப்பது அவசியம் தேவைதான். அந்த எண்ணம் தேவைதான். அந்த எண்ணத்துக்கு தான் ஆசை என்று சொல்றோம். என்னுடைய தேவையை ஒட்டி எழக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள். ஆனால் அந்த ஆசைகள் தகுதியையும் தனது ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே ஒன்றை அடைவது என்ற நிலையிலே இருந்து கொண்டு தவறான வழிகளில் செல்லும் போது அது பேராசை என்று சொல்கிறோம். இதனால் என்ன நடக்குது? பிறவியின் நோக்கத்தையே பாழாக்கி விடுகிறது ஆசைகள், அந்த பேராசைகள். பல்வேறு வாழ்வின் நோக்கத்துக்கு ஒத்த முறையில் அமைத்துக் கொள்ளாமல் ஏதோ வந்தது, ஏதோ வேறு வேறு ஏதோ பொருளை அடைவது, அதை அடைவது, இதை அடைவது என்று மீறி மீறி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று வெவ்வேறு திசைகளிலே அந்த ஆசைகள் கூடிக்கொண்டே போகுது. ஒண்ணு கிடைக்குது, அதுல ஒரு நிறைவு அடைய மாட்டேங்குது, இன்னும் இதோட அதிகமா வேணும், அதோட அதிகமா வேணும், இது வேணும், அது வேணும். இந்த நாட்டை எல்லாம் பிடிச்சாங்க பாருங்க, ஊர் ஊரா போய் நாடு நாடுகளா போய் பிடிச்சாங்கல்ல. அந்த மன்னனுக்கு எவ்வளவு பெரிய பேராசை இருக்கும். எனக்கு அடங்கி என்னுடைய இந்த உலகமே எனக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. மிகப்பெரிய அளவுல இந்த உலகம் எனக்கு அடங்க வேண்டும் என்று சொல்லி போரிட்ட மாவீரர் அலெக்சாண்டர்ன்னு சொல்லுவாங்க. போகும்போது அவரு சவப்பெட்டி செய்ய சொன்னாராம். அந்த சவப்பெட்டியில 2 பொத்தல் வைக்க சொன்னாராம். இவ்வளவு நாட்டை பிடிச்சு அலெக்சாண்டர் போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போலன்னு 2 கையை வெளியில தெரிகிற மாதிரி வச்சு என்னுடைய சவ ஊர்வலம் நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அது மாதிரி பிறவி நோக்கத்தை நம்ம பார்த்தோம்னா வரும் பொழுது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போகல. வாழுகின்ற பொழுது இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது, யாருக்கும் துன்பம் தராத அறவழியில் அமைத்துக் கொண்டு எப்படி வாழ்வது, அந்த வகையில வந்து வினைப்பதிவுகளை பாவப்பதிவில் கூட்டிக் கொள்வதற்காக வரவில்லை, அதை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டும் 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 நாம் துன்பம் தரத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்க கூடாது என்ற அளவில் நமக்கு ஒரு சிந்தனைகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில இந்த ஆசையை சீரமைத்துக் கொள்வது, ஆசை சீரமைத்தலுக்கு தவம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தவ பயிற்சிகளை செய்து அந்த அந்த தொடர்ந்து அகத்தாய்வு செய்து அதை நிறைமனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் எந்த அளவுக்கு, எனக்கு என்னென்ன தேவை, இதுக்கு மேல இதை அடைவதற்கு எனக்கு உடல் தகுதி இருக்கிறதா, பொருளாதார வசதி இருக்கிறதா, இது உண்மையிலே எனக்கு தேவைதானா, இது இன்றி வாழ முடியாதா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இதை அடைந்தால் பின்விளைவு என்ன, இதற்கு எனக்கு எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறதா, இதை உண்மையிலேயே நான் அடையும் பொழுது என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்ன, இப்படி ஒவ்வொன்றாக ஆசைக்கு எதன் மீதெல்லாம் ஆசைகள் வருகிறது என்று, பொருட்கள் மீது ஆசைகள் வருகிறதா, இன்பங்கள் மீது ஆசைகள் வருகிறதா, மக்கள் மீது ஆசைகள் இருக்கிறதா, இதுல எங்கெங்கே எது சரி செய்ய வேண்டும் என்று அடிக்கடி ஆசை என்ற ஒன்றை சீரமைத்தல் என்ற ஒரு பயிற்சியை முறையாக செய்து அதை ஒழுங்குபடுத்தி ஆசையை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டால் மனம் நிறை மனமாக மாறுகிறது. அடுத்து சினம். அந்த ஆசை தடைப்படும் பொழுது எழக்கூடிய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இதுதான் சினம் என்று பார்த்தோம். இதற்கும் முறையான பயிற்சி. அந்த சினத்தை யார் மீதெல்லாம் சினம் வருதோ அந்த வகையில சினத்தினால் என்னென்ன கேடுகள் நம்ம அடைந்து கொண்டு இருக்கிறோம், அது உடல்நலம் எப்படி பாதிக்கப்படுது, பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, நட்பு நலம் எப்படி பாதிக்கப்படுது, ஆன்மீக உயர்வு எப்படி பாதிக்கப்படுகிறது, இது எப்படி ஒரு பலருக்கும் பல தீய விளைவுகளை கொடுத்து விடுகிறது,
ஆகவே இந்த சினத்தை எப்படி நான் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சிந்தித்து தொடர்ந்து தவம் செய்து மனதை அமைதியில் வைத்துக்கொண்டு இவர்கள் மீது சினத்தை காமிக்கிறேனே, அப்ப அவங்க திருந்திட்டாங்களா, ஏன் இந்த கோபத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அளவில சினத்தினால் நமக்கு ஏதாவது நன்மை வந்திருக்கிறதா என்று அடிக்கடி சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினத்திலிருந்து அதை சினம் வரக்கூடிய அந்த உணர்வில் இருந்து தவிர்த்து தவிர்த்து பழகி சினத்தை தவிர்த்து ஒரு நிலையில மனிதன் முன்னேற வேண்டும். அதற்கு மாற்று என்ன? பொறுமை. அந்த பொறுமை என்ற அந்த ஒரு நிலையை அடிக்கடி சிந்தித்து சிந்தித்து அதை கடைபிடித்துக் கொண்டே வரும்பொழுது தீயவர்களையும் கொடியவர்களையும் கூட அங்கே மன்னிக்கக்கூடிய மனம்தான் அந்த உயர்ந்த நிலையில வரும் என்பதை நமக்கு முன்னோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே பொறுமையுடைய உச்சம் மன்னிப்பு என்று சொல்றது. இதற்கெல்லாம் தவமும் வாழ்த்து என்ற பழக்கமும் நமக்கு பேருதவியாக இருக்கும். மனவளக்கலை என்ற ஆன்மீகம் இன்றைக்கு இல்லறத்தாருக்கு மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு பேருதவியாக இருக்கிறது என்றால், இந்த தவம் வாழ்த்து என்ற 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகத்தாய்வு என்ற அற்புதமான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு மனிதன் கரடுமுரடான மனதை உடையவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சீர்திருத்திக் கொண்டே அந்த உயர்நிலை அடைந்து விடுகிறார்கள். தனி மனித அமைதியை அடைகிறார்கள். அடுத்து தொடர்ந்து குடும்பத்துல நமக்கு அமைதி வந்துருது, நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல அமைதி வருகிறது. ஆகவே நாம் செல்லும் இடமெல்லாம் ஒரு அமைதி வருகிறது என்ற அளவில மனிதனை மாற்றுவதற்கு, மனிதனுடைய குணத்தை மாற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குணமாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து ஆசையை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், வாழ்த்துறது, மன்னிக்கிறது, பொறுமையை நடந்துக்கிறது, விட்டு கொடுக்கிறது, தியாகத்தோடு நடந்துக்கிறது என்ற நற்குணங்களை எல்லாம் கடைபிடிப்பது. அடுத்து கடும்பற்று. இந்த கடும்பற்றை சீரமைத்துக் கொள்ளும் பொழுது ஈகை என்ற உணர்வாக மாறுகிறது. ஒரு பொருள் வேண்டும், அது கிடைச்சது. இன்னொரு பொருள், அதே மாதிரி பொருள் இன்னொருத்தர் இருக்குது, அதுவும் வேண்டும். அதேதான் இருக்குத, இல்ல அதுவும் வேண்டும். 2ம் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற நிலையில இந்த மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்கே நிறுத்துறது என்று தெரியாமல், அந்த பற்றுக்களை எதோடு நிறுத்துறது என்று தெரியாமல், அந்த உறவுகளை, பொருட்களின் மீது இருக்கக்கூடிய உறவுகளை, மக்கள் மீது இருக்கக்கூடிய உறவுகளை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று தெரியாதனால, அந்த அளவு முறை தெரியாததுனால இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவைக்கு மிகுதியாக இருக்கக்கூடியவற்றை கூட தனக்கு பிறருக்கு கொடுக்க முடியாமல் தவிக்கின்ற மனம், கடும் பற்று. இந்த கடும் பற்றை முறையான எண்ணம் ஆராய்தல் பயிற்சி, தவ பயிற்சிகள் மூலமாக தத்துவத்தை, இறை தத்துவத்தை நன்கு உணர்ந்து அதை ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனது பொருள் ஈட்டக்கூடிய, அவன் உழைத்து பொருள் ஈட்டுகிறான், அதை முழுமையாக அனுபவிப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தேவைக்கு மேல இருக்கிறதை பிறருக்கு பங்கிட்டு வாழக்கூடிய நிலையில வரும் பொழுதுதான் இந்த சமுதாயமே அமைதி பெறும். ஆகவே ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய், 100% ஒரு பங்கு சதவீதமாவது பிறருக்காக அது செலவு செய்யறது. இது பணத்தை மட்டும் சொல்லல, நம்மளிடம் இருக்கக்கூடிய அதிகமான ஆற்றலை, நம்மளுடைய தேவைக்கு மேல இருக்கக்கூடிய ஆற்றலை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுவது. மற்றவர்கள் உதவி என்ற நிலையில வரும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமாக உடல் உழைப்பையோ, நாம பெற்ற கல்வியையோ, நாம பெற்ற அறிவையோ பயன்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில முடிந்த அளவுக்கு ஒன்று நாள் ஒன்று கெடாமல், நமது கடமைகளுக்கு இடையில எந்த விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற வகையில ஒன்று நாள் ஒன்று கெடாமல் பார்த்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு எந்தெந்த வகையில ஈகை குணத்தோடு நம்ம உதவ முடியுமோ உதவி கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்தில் தனி மனிதனால் எந்த விதமான துன்பமும் வராது. இன்னும் சொல்ல போனால் தனி மனிதனால் சமுதாயம் மேன்மையுற்று கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு பால் கவர்ச்சி. உடல் தேவைக்கு மேலாக உற்பத்தியாகும் வித்து குழம்பு உடலை விட்டு வெளியேற விரைவு கொள்கின்றது. அப்போது பால் உறவு அவசியமாகிறது. இதனால் ஏற்படும் துன்பத்தை நீக்கிக் கொள்ள ஏற்படும் உணர்வுதான் பால் கவர்ச்சி அல்லது பால் உறவு வேட்பு அல்லது மோகம் என்று சொல்கிறோம்.
மகரிஷி மோகம் என்ற ஒரு இதுக்கு அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயாரிட்டு தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமணிமை உடலை ஈந்தாள். மேலும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுகப்பிணைப்பின் அடையாளமான சுக்கில சுரோடமும் சேர்ந்து உருவாய் உடலாய் வந்த முகப்பிணையை உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவால் நாடுவதே மோகமாகும் என்று பால் கவர்ச்சி என்பது இயல்பு. அது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான உணர்வு. அதை மனிதன் 6வது அறிவிலே வந்து அவன் கற்பு நெறியில அந்த ஒரு புனிதமான ஒப்பந்தத்தின் மூலமாக அதனுடைய விளைவை கவனித்து அந்த சந்ததி பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியதெல்லாம் உணர்ந்து அந்த வினைப்பதிவுகளை சேர்த்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறோம். அந்த குழந்தைக்கு தன் வினைப்பதிவுகள் எல்லாம் செல்கிறது, பிறவி நீள்கிறது. இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் உணர்ந்து இந்த முறையில அங்கே திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக காக்கப்பெறும் பால் ஒழுக்கமே கற்பு நெறி ஆகும். அப்ப கற்பு என்பது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது 2 பேருக்குமே பொதுவானது. அந்த நிலையில முறையற்ற பால் கவர்ச்சி மறுபால் இனத்திடம் போகும் பொழுது அது முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த கற்பொழுக்க கேட்டை சார்ந்துதான் இந்த நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு ராமாயணம் எல்லாம் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்ற ஒரு குணத்தை சொல்ல வந்ததுதான். அது தொடர்ந்து அந்த புராணம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த இதிகாசங்களை பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ எடுத்துக்குவாங்க. ஒரு வஞ்சத்தினால் ஒரு நாடு எப்படி அழிந்தது, ஒரு முறையற்ற பால் கவர்ச்சியினால் ஒரு நாடு எப்படி அழிந்தது, ஒரு பேராசையினால் ஒரு இனம் எப்படி அழிந்தது, இதையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து இந்த மனித குலம் ஒரு ஒரு மேலான நிலை அடைவதற்கு நமக்கு ஆன்மீகம் என்பது ஒரு சிறந்த வழி. அதுல குறிப்பா நம்மளுடைய மனவளக்கலை அதுல மிகப்பெரிய ஒரு 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 தொண்டினை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை தன்னை பற்றி தெரியவில்லை, நான் யார் என்று தெரியவில்லை, அந்த மனிதர்கள் வேறுபாடு என்ற ஒரு சிந்தனை டீட்டெயில்டா பார்த்தோம். அந்த 16 காரணங்களினால்தான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். நான் ஏன் அவர்களை உயர்வாக, அவர்கள் அந்த வழியில வந்திருக்கிறார்கள். இத்தனை காரணங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இத்தனை காரணங்களால் நான் உயர்ந்திருக்கிறேன். இந்தந்த காரணங்கள் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி இல்லை, அவர்கள் தாழ்வாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு உதவத்தான் வேண்டுமே ஒழிய ஒருத்தரை தாழ்வாக நினைப்பதோ அல்லது நமக்கு மேலாக ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறார், ஒருத்தர் இன்னும் அறிவில சிறந்திருக்கிறார், பெரிய ஞானத்தோடு இருக்கிறார், ஒருத்தர் ஒரு ராஜாவா இருக்கிறார், ஒருத்தர் மிகப்பெரிய அதிகாரியா இருக்கிறார், அவங்களுக்கு ஒவ்வொரு காரண காரியங்கள் அந்த நிலையில கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தி இருக்கிறது. ஆகவே அவர்களை நம்மளை தாழ்வா நினைச்சுக்க வேண்டியதில்லை, அல்லது மற்றவர்களை தாழ்வா நினைக்க வேண்டியதில்லை. நம்மளை உயர்வா நினைக்க வேண்டியதில்லை, மற்றவர்களையும் உயர்வாக நினைக்க வேண்டியதில்லை. எல்லோரும் சமம் நோக்கு, எல்லோரிடமும் சமமான அன்பை செலுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே உடல் வலிமையால, பொருள் வளத்தினால, செல்வாக்குனால, புகழினால, கடமையினால, பொறுப்புனால தன்னை அல்லது மற்றவர் உயர்வாக தாழ்வாக கருதும் மனநிலையை மாற்றி அமைத்துக் கொண்டு நேர்நிறை உணர்வோடு வாழ்வதற்கு அடிக்கடி நான் யார், தவம், இந்த தத்துவங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டு பயிற்சி செய்து கொண்டு எண்ணமறை பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த சமநோக்கு உணர்வு வரும். அதற்கு அடுத்தது வஞ்சம். இந்த வஞ்சம் என்பதே சினத்தை இருப்பு கட்டி தண்டிக்க வலுவையும் வாய்ப்பையும் எதிர்பார்த்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த உள்ளம் கெடுகிறது, உடல் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்போதும் அந்த சினத்தை மடியில வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, நெருப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆகவே உடலிலே பலவிதமான கோளாறுகள்லாம் வருது. மேலும் எந்த விதமான ஒரு குணமும் நற்குணமும் வெளியில வரவே வராது. ஆகவே சினம் யார் மீது எழுகிறதோ அங்கே பொறுமை தேவையாக இருக்கிறது. அந்த யாரார் மீதெல்லாம் வஞ்சம் இருக்குதோ அங்கே மன்னிப்பு தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த வகையில பிறரை மன்னித்து விடுவதுதான் சிறந்தது. மன்னித்தல் என்ற நிலையில மனதை உயர்த்தி கொள்ள வேண்டியது அவசியம். 6 குணங்களையும் முறையாக இந்த அளவுக்கு நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நிறை, நேர்நிறை, மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய வகையில சீரமைத்து மாற்றி அமைத்துக் கொண்டால் மனித வாழ்வு, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம்
நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவர்களுடைய மகிழ்ச்சி, இந்த குடும்பத்தினுடைய மேன்மை, இந்த குடும்பத்தினுடைய எதிர்கால நல்ல வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய தீய குணங்கள் தான் இந்த உலகத்தில் குடும்பங்களில இன்னைக்கு சிக்கல்கள், மனித வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை 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 என்பதை பார்க்கிறோம். நீண்ட காலமாக இருந்து வந்த பழக்கப்பதிவுகள், வினைப்பதிவுகள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு இந்த அருகுண சீரமைப்பு ஒரு அற்புதமான பயிற்சி. இன்னும் ஒருபடி மேல போய் பார்த்தீங்கன்னா, இந்த குணங்களை எல்லாம் சீரமைத்து ஒரு நல்ல குணநல பேறு பெறும் பொழுது ஜீவகாந்தம் பெரு நிதியாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வெறுப்பு, பகை, பிணக்கு, பொறாமை, பொய், புறங்கூறல், சினம், அச்சம், கவலை, ஏமாற்றம், தோல்வி, கடுஞ்சொல், முகம் சுளித்தல், நோய், காம எண்ணம், மிகையான உடலுறவு, பெருந்தீனி, கார உணவு போன்றவை எல்லாம் நம்மளுடைய ஜீவகாந்த விரயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஜீவகாந்த விரயத்தை ஏற்படுத்துகிறது என்றால் கொஞ்சம் கூட ஜீவகாந்தம் அது வற்றி கொண்டே இருக்கும். இவ்வாறு இருக்கிற பட்சத்துல நம்ம ஜீவகாந்த பெருக்கல் பயிற்சிகள் கூட வெற்றி தர முடியாத வகையில குணநலப்பேறுதான் நமக்கு ஜீவகாந்த பெருநிதியாக அமையும் என்பதை மகரிஷி நமக்கு எடுத்து காட்டுறார். ஆகவே அருகுண சீரமைப்பு அவசியம் தேவை. ஒரு பக்கம் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நன்கு அமைத்துக் கொள்வதற்கும் இந்த பயிற்சி உதவியாக இருக்கு. பல்வேறு வகையில தவத்தினால், ஜீவகாந்த பெருக்கத்தினால், காயகல்ப பயிற்சியினால், பல்வேறு பயிற்சிகளினால் நாம இந்த காந்த ஆற்றலை போற்றி பாதுகாத்து பேணி கொண்டு வருகிறோம். அதோடு கூட குணநலப் பேரையும் பெற்று வைத்துக் கொண்டால் இதுவும் மிக மிக பெரிய அளவுல நம்முடைய உடல் நலத்துக்கு உதவியாக இருக்கும். குண சீரமைப்பு வாழ்க்கை உயர்வுக்கு, ஆன்மீக உயர்வுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அமைதியான மனமே அந்த இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். நித்தியானந்த தவம் என்ற நிலையில மனதை நம்ம அந்த காந்த உணர்வுக்கு செல்கிறோம் அல்லவா. இந்த தீய குணங்கள் இப்படிப்பட்ட ஜீவகாந்த விரயத்துக்கு வேண்டிய இத்தனை அம்சங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம அந்த அமைதி நிலைக்கு உள்ளர போக முடியாது. அப்படியே போனோம்னாலும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம உடம்புல இருக்க அருளலை வீசிக்கொண்டே இருக்காது. ஆகவே அருளலை தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் குண சீரமைப்பு நமக்கு அவசியம் தேவை என்று கூறி, இந்த தீய குணங்களை மாற்ற தேவையானவை தெளிந்த அறிவு, விழிப்பு நிலை, இதையெல்லாம் நமக்கு மனவளக்கலை கொடுக்கிறது. தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வந்தோம் என்றால் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருட்கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையாது, இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர் யார் தருவர் என்று மகரிஷி எப்போதும் சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை, வேண்டாத குணங்களை, தீய குணங்களை நாம் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய வகையில நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு விதை மரமாவது போல் இறைநிலை முதல் மனிதன் வரை பரிணாமம் அடைந்ததை தெரிந்து கொண்டு விரிந்த மனப்பான்மையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ்ந்தால் 6 தீய குணங்கள் எழவே எழாது. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், அப்படி ஒரு இணக்கமான ஒரு நிலையைத்தான் நமக்கு அருள் தந்தை அவர்கள் இந்த மன்றங்களின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாம ஒரு சிறு அளவுல இருக்கிறோம். அது பெருகி 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 இந்த உலக அளவுல நம்மளுடைய நட்புகள் எல்லாம் பெருகி, எதற்காக இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து நல்ல உயர்ந்த வகையில நம்மளுடைய நட்புகளை பெருக்கிக் கொண்டே இருக்க முடியும். ஒரு 2 பேர் வீட்டுல இருக்கிறோம், 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டே இருந்தாக்க அமைதி குழந்து போகுது. வேற யாரோடையும் நமக்கு வேற யாரும் உறவே இல்லை அப்படின்னு முடிவு கட்டிடுறாங்க. அப்படி அல்ல, இந்த உலகமே நமது குடும்பம். ஆகவே நம்மளை திருத்திக்கிறோம். நம்மளுடைய நிலைகளில நாம் நாளுக்கு நாள் மகிழ்ச்சியை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். படிப்படியாக நம்மளை திருத்திக் கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அப்படி உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய 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 உங்களோடு பல பேர் உங்களோடு நட்பு பாராட்ட வருவார்கள். கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களோட பக்கத்துல யாரும் வரவே மாட்டாங்க. ஆசைப்பட்டு கடும்பற்று இந்த மாதிரி நிலையில இருக்கும் யாரும் கிட்டக்கு வரமாட்டாங்க. இவ்வாறு மகான்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனைகளை எல்லாம் பயிற்சியாகவும்
தத்துவமாகவும் நமக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறையில கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறது மட்டுமல்ல, உடனே கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய மன்றத்துக்கு வர்றவங்க, வாழ்க வளமுடன் மன்றத்துக்கெல்லாம் செல்பவர்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்களிலே அந்த பலனை அடைந்து விடுகிறார்கள், அந்த மேலான நிலையை அடைந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அடைந்த அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த உலகத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியையும் கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்தை பற்றிய அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை இந்த மனவளக்கலை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த ஒவ்வொரு பயிற்சியாளரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அத்தகைய ஒரு நிலையை நமக்கு கொடுத்த ஆசான் அவர்களை வணங்கி அவருக்கு நன்றி கூறி, மகரி சொல்லுவாங்க, இந்த எனக்கு ஏதாவது குரு காணிக்கை கொடுக்கணும்னா இந்த 6 தீய குணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்டு வாங்கியவர் நமது அருள் தந்தை அவர். இந்த தீய குணத்தை எனக்கு குரு காணிக்கையா கொடுத்துருங்க, இன்று முதல் அந்த தீய குணத்தை தொடாதீர்கள், அது வரும் பொழுதெல்லாம் என்னுடைய ஞாபகம் இருக்கட்டும் என்று சொன்ன குருவனுடைய ஒரு வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு குருவின் வழியில நம்மளை உயர்த்தி கொள்வோம், குணசீரமைப்பு பெற்று மேலான ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி உணர்வையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டா